வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது நீட் 2025 கேட்ட ஒரு கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பாராமேக்னெட்டிக்? அதாவது பாராமேக்னெட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து அன்பேராக இருக்குது, அதாவது சிங்கிள் எலக்ட்ரானாக இருக்கிறது, அதுதான் பாராமேக்னெட்டிக். டயமேக்னெட்டிக் அப்படின்னா ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கோம், NiCl4 2-, இதை நம்ம ஏன்னு வச்சுருக்கோம். இந்த இடத்துல இது வந்து டெட்ரா குளோரோ நிக்கலேட் 2 அயான். இந்த இடத்துல நிக்கலோட அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும் அப்படின்னா 3d8-4s0, ஆர்கான் 3d8-4s0ன்னு வரும். இப்போ டி ஆர்பிட்டாலில் காமிச்சிருக்கோம், அதில் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். அதில் அதுக்கடுத்து எஸ் ஆர்பிட்டால்ஸ், அப்புறம் பி ஆர்பிட்டால்ஸ். சிஎல் அப்படிங்கிறது Cl- அப்படிங்கிறது வீக் ஃபில் லிகண்ட், அதனால் பேர் ஆக்க முடியாது எலக்ட்ரான்ஸை. இட் கெனாட் பேர் த எலக்ட்ரான்ஸ். எது வீக் ஃபில் லிகண்ட்னா இங்கே கொடுத்த ஆப்ஷன்ஸில் குளோரைடும் அக்வா H2Oவும் வீக் ஃபில் லிகண்ட். அதனால் எலக்ட்ரான்ஸை என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜோடி சேர்க்க முடியாது. அப்போ இதில் 2 எலக்ட்ரான் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ இது பேராமேக்னெட்டிக் கேரக்டர். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஆப்ஷனில் NiCO4 நிக்கல் டெட்ராகார்பனைல். இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நிக்கல் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ 3d8-4s2. இப்போ டி ஆர்பிட்டாலில் 8 எலக்ட்ரான்ஸும் எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸும் செஞ்சுட்டு போட்டுட்டு, ஏன்னா கார்பனைல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். அந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் என்ன பண்ணும், தனிச்சிருக்கிற எலக்ட்ரான்ஸை ஜோடி ஆகிடும். அப்புறம் எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை அப்படியே தூக்கி டி ஆர்பிட்டாலில் வச்சிரும். அப்போ டி ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. இப்போ கார்பனைல் என்ன பண்ணும், அந்த எஸ் ஆர்பிட்டால்லேருந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ இது டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், sp3 ஹைபிரிடைசேஷன், CO strong field ligand, so there is no unpair of electrons, so it is a diamagnetic character. First one paramagnetic, second one diamagnetic. Third one வந்து பார்த்தீங்கன்னா tetracyanonickilate 2 ion. இதில் சைனைட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். ஸோ இதனால எலக்ட்ரானை ஜோடி பண்ண முடியும். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலக்ட்ரான் கிடையாது. ரெண்டாவது ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அன்பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படியே ஜோடி ஆயிடுச்சு. அப்போ இங்கேயும் சிங்கிள் எலக்ட்ரான் கிடையாது. அப்போ இதுவும் டயாமேக்னெட்டிக் கேரக்டர். செகண்ட் ஒன் டயாமேக்னெட்டிக், தேர்ட் ஒன் டயாமேக்னெட்டிக், ஃபர்ஸ்ட் ஒன் பேராமேக்னெட்டிக். கரெக்டுங்களா? ஃபோர்த் ஒன் டி வந்து எக்ஸா அக்வா நிக்கல் 2+ அயான், நிக்கல் 2 அயான். H2O வந்து வீக் ஃபீல்ட் லிகண்ட், அதனால எலக்ட்ரான்ஸை ஜோடி சேர்க்க முடியாது, லைக் குளோரைடு. அப்போ குளோரைடு எப்படி வந்துச்சோ அது பேராமேக்னெட்டிக்னா இதுவும் பேராமேக்னெட்டிக் டியூ டு 2 அன்பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே sp3d2 ஹைபிரிடைசேஷன் வரும், ஆக்டாஹைட்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். சரிங்களா? சார் நெக்ஸ்ட் ஒன் வந்து அதாவது டெட்ரா ட்ரைஃபினைல் பாஸ்பைன் நிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, தனிச்சு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஜோடி ஆகிடும், தனித்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஜோடி ஆகிடும். அப்போ இங்கே sp3 ஹைபிரிடைசேஷன் வரும். அப்போ இதுவும் வந்து என்ன மேக்னெட்டிக் கேரக்டர் அப்படின்னா டயாமேக்னெட்டிக் கேரக்டர். அப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஒன்றும் 2 இல்லை 3 இல்லை 4வது ஏ அண்ட் டி இது மட்டும்தான் வந்து என்ன மேக்னெட்டிக் கேரக்டர் அப்படின்னா பேராமேக்னெட்டிக் கேரக்டராக இருக்குது. இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் பேராமேக்னெட்டிக் அப்படின்ற கேட்ட கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை, செகண்ட் ஆப்ஷன் இல்லை, தேர்ட் ஆப்ஷன் ஏ அண்ட் டி ஒன்லி, இதுதான் ரைட் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. சரிங்களா?